அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மகத்துவமிக்க ரமலான் மாதத்தினுடைய 7வது நாளின் இரவு நேர தொழுகையை முடித்ததற்கு பிறகு நாம எல்லோரும் அல்லாஹுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம செய்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்காக நாம நின்று நிறைவேற்றிய இந்த தொழுகைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் அவனுடைய பாதுகாப்பையும் நாம எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனினுடைய 96வது அத்தியாயம் சூரா அல் அலக். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா என்ற மலை குகையில தனிமையை விரும்பியவர்களாக அல்லாஹுவை தியானம் செய்வதற்காக வேண்டி ஒதுங்குகிறார்கள். நாமூசுல் அக்பர் என்கிற ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, ஜம்மிலூனி யா ஹதீஜா, ஹதீஜாவே என்னைய போர்வையினால் போர்த்துங்க, என்னுடைய உயிரை கண்டு நான் பயப்படுகிறேன், என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நான் எண்ணுகிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க, நபியாக தேர்வு செய்யப்பட்ட ஆரம்ப ஸ்டேஜில், நபியாக தேர்வு செய்யப்பட்ட அந்த நேரத்துல ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன பண்றாங்க, தன்னுடைய இரத்த உறவுல இருக்கக்கூடிய வரகா பின் நௌஃபலை போய் என்ன செய்யறாங்க, சந்திக்க போறாங்க. சந்திக்க போனோம்னா வரகா பின் நௌஃபல் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, முந்திய வேதங்களை பற்றி தெரிந்து கொண்டவர், முந்திய வேதங்களை படித்து கொண்டவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, முந்திய ஏடுகளை புரட்டி பார்த்துட்டு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஹதீஜாவே உன்னுடைய கணவர் முஹம்மத் அவரை நாமூசுல் அக்பர் தொட்டு விட்டார், உன்னுடைய கணவர் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வரும். மக்கா வாசிகள் என்ன பண்ணுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உன்னுடைய கணவரை ஊரை விட்டு துரத்துவார்கள், உன்னுடைய கணவரை கடுமையாக எதிர்ப்பார்கள், உன்னுடைய கணவரனுடைய உடைமைக்கு பாதுகாப்பு இருக்காது, உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவாங்க, அவர் தன்னுடைய அழைப்பு பணியை செய்கிற பொழுது கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் நான் உயிரோடு இருந்தால், எப்போ உன்னுடைய கணவர் நபியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், நபியாக தேர்வு செய்யப்பட்ட இவர் இனிமேல் என்ன செய்வார், மக்களை நல்லதின் பக்கம் அழைத்து கொண்டிருப்பார். அப்படி அழைக்கும் பொழுது உன்னுடைய கணவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வரும், ஊரை விட்டே என்ன செய்வாங்க, துரத்த பார்ப்பாங்க. அந்த நேரத்துல நான் உயிரோடு இருந்தால் உன்னுடைய கணவருக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சவங்க சொல்லுவாங்க. உடனே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, வரகா பின் நௌஃபல்கிட்ட கேட்பாங்க, என்னுடைய கணவரே ஊரை விட்டு துரத்துவாங்களா? என்னுடைய கணவர் இந்த மக்காவுல இல்லாதவர்களை, பாதிக்கப்பட்ட மக்களை அரவணைத்துக் கொள்கிறார், என்னுடைய கணவர் இந்த மக்காவுல இருக்கக்கூடிய ஏழைகளை அரவணைத்துக் கொள்கிறார், இரத்த உறவுகளை பாதுகாத்துக் கொள்கிறார், இவரையா ஊரை விட்டு துரத்துவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டோம்னா வரகா பின் நௌஃபல் சொல்லுவாரு, இவரைத்தான் துரத்துவார், உன்னுடைய கணவருக்கு கடுமையான எதிர்ப்பு வரும், உன்னுடைய கணவரை நீ பாதுகாத்துக்க அப்படிங்கிற போட்டு என்ன செய்திருவாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இந்த மேட்டரை ஃபுல்லா என்ன செய்வாங்க, வரகா பின் நௌஃபல் சொல்லி விடுவாங்க. சொல்லி விட்டோம்னா அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்,
மனைவிக்கு தன்னுடைய கணவனை இனிமே ஊருக்காரங்க தாக்குவாங்க இப்படி கூட மெசேஜ்லாம் கிடைச்ச உடனே அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்? தன்னுடைய கணவரை என்ன செய்றாங்க? பாதுகாப்பாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய பின்னணியில தான் இந்த ஒரு 5 வசனங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு? இறக்கி வைக்கப்பட்டுச்சு. எந்த 5 வசனங்கள்? சூரா அல் அலக்ல இருக்கக்கூடிய முந்திய 5 வசனங்கள். இப்ப நாம சொன்னோம் பாருங்க, இந்த நிகழ்ச்சி சஹீஹுல் புகாரியினுடைய 4வது ஹதீஸாட் இந்த ஹதீஸ் வரும். இந்த வசனங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணியில தான் இந்த 5 வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார்? இறக்கி தருகிறார். இந்த 5 வசனங்களுடைய பொருள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இக்ரா, நபியே நீர் படிப்பீராக. நீர் என்ன செய்யணும்? படிக்கணும். இக்ரா, நீ படி. பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், எல்லாவற்றையும் படைத்தானே அந்த உன்னுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு நீர் என்ன செய்ய? படி என்பதாக அந்த முதல் வசனத்துடைய அர்த்தம் வருதுமா. அப்ப இந்த முதல் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாவற்றையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அவன்தான் அனைத்தையும் படைத்திருக்கிறான். இந்த உலகம் முழுவதையும் அவன்தான் படைத்து தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளால வைத்திருக்கிறான். சூரா முல்கினுடைய முதல் வசனம் வருது இல்லையம்மா, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தபாரக்கல்லதி, அல்லாஹு பரக்கத்து உடையவனாக ஆகிவிட்டான், பரக்கத்து பொருந்தியவனாக ஆகிவிட்டான். அல்லதி, அந்த அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன தெரியுமா? பியதிஹில் முல்க், அவனுடைய கையில் தான் அனைத்தினுடைய அதிகாரமும் இருக்கிறது. அவனுடைய கையில் தான் அனைத்தினுடைய அதிகாரமும் இருக்கிறது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக அந்த அல்லாஹு இருக்கிறான் என்பதாக சூரா முல்கினுடைய முதல் வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்ப சூரா அல் அலக்கினுடைய முதல் வசனம் என்னது? எல்லாவற்றையும் படைத்தானே நபியே அந்த உன்னுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு நீ படிப்பீராக, படியும் என்பதாக என்ன செய்கிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். படி என்று சொன்னோம்னா உலக கல்வியும் எடுத்துக்கொள்ளும், மார்க்க கல்வியும் எடுத்துக்கொள்ளும். படின்னா என்ன அர்த்தமா? இந்த உலகத்துல படின்னு சொன்ன ஒரு வேதம் இருக்கிறது என்றால் அது திருமறை குர்ஆன் மட்டும்தான். திருமறை குர்ஆன் மட்டும்தான் அடியார்களை பார்த்து என்ன சொல்லுகிறது? படி, திரும்ப திரும்ப படி, திரும்ப திரும்ப படி என்பதாக சொல்லி திருமறை குர்ஆன் மட்டும்தான். இந்த உலகத்துல எதையெல்லாம் வேதம் வேதம் என்று பிறமத மக்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, இந்த உலகத்துல எதையெல்லாம் வேதம் வேதம் என்பதாக சொல்லி மக்களால் நம்பப்படுகிறதோ எல்லா வேதத்தையும் கையில எடுங்க, திருமறை குர்ஆனையும் கையில எடுங்க. பிற வேதங்கள்லாம் என்ன சொல்லிச்சு? வேதத்தில இருந்து ஏதாவது ஒரு வசனத்தை பிற்படுத்தப்பட்ட மக்கள் கேட்டுவிட்டால் அவனுடைய காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சிச்சு? இன்னொரு வேதம் சொல்லிச்சு. பிற மதத்துல இருக்கக்கூடிய வேதங்கள்லாம் என்னமா சொல்லிச்சு? யாராவது ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் நம்ம வேதத்தில இருந்து ஏதாவது ஒரு வசனத்தை அவர்கள் கேட்டுவிட்டால் அவங்க காதுல என்ன செய்யணுமா? ஈயத்தை காய்ச்சி, கொதிக்கிற ஈயம் இருக்குது பாருங்க, அந்த கொதிக்கிற ஈயத்தை எடுத்து அவனுடைய காதுல ஊத்துங்க என்பதாக எல்லா வேதங்களும் சொல்லிச்சு. எல்லா வேதமும் இதே மாதிரியான கருத்துக்களை தான் சொல்லிச்சு. ஆனா திருமறை குர்ஆன் மட்டும் என்ன சொல்லுது? இக்ரா, நபியே நீர் படி, நீர் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிற பொழுது ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்துல முறையிட்டு கொண்டே இருப்பார்கள். அது என்ன பிரார்த்தனை? ரப்பி ஜிதினி இல்மா, இறைவா எனக்கு நீ கல்வி ஞானத்தை அதிகமாக்கி தருவாயாக, கல்வி ஞானத்தை நீ எனக்கு என்ன செய்யணும்? அதிகமாக தர வேண்டும் என்பதாக சொல்லி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப திருமறை குர்ஆனுடைய முதல் வகி, திருமறை குர்ஆனுடைய முதல் வகியே எப்படித்தான் இறங்குகிறது? நீ படி என்பதாகத்தான் என்ன செய்கிறது? அதாவது நம்மள்கிட்ட இந்த படிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குது பாருங்க, படிக்கும் திறன், படிக்கும் தன்மை இருக்குத, அது இப்போம்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு, குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல எல்லா மக்களும் ஒரு புத்தகத்தோடு தொடர்பிலேயே இருந்துகிட்டே இருப்பாங்க.
அது இஸ்லாமிய புத்தகத்திலையும் தொடர்பு இருப்பாங்க, இஸ்லாம் அல்லாத வெளியில இருக்கக்கூடிய மற்ற புத்தகத்திலையும் தொடர்புல இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு படிக்குதல்ங்கிறது அறவே இல்லாமல் போய்விட்டது. அதிலும் குறிப்பாக திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய அந்த ஒரு முறை இருக்குது பாருங்க, அது நம்மள்கிட்ட சுத்தமா குறைந்து விட்டது. அப்போ முதல் வகையிலேயே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நபியே எல்லாவற்றையும் படைத்தானே அந்த உன்னுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு நீ படிப்பீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், எல்லாவற்றையும் அவன்தான் படைத்தான். மனிதனை மட்டும் அல்லாஹ் எப்படி படைக்கிறான், மனிதனுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறான். எல்லாவற்றையும் ஒரே மாடல்ல தான் அல்லாஹ் படைக்கிறான். ஆனாலும் மனிதனை பற்றி மட்டும் என்ன செய்கிறான், சிறந்த முறையில பேசுகிறான். எப்படி பேசுகிறான், ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதனை அல்லாஹ் படைத்தான். எதுல இருந்து படைத்தான், மின் அலக், கர்ப்ப பையனுடைய சுவற்றில தொங்கிக் கொண்டிருக்குமே, கர்ப்ப பையனுடைய சுவற்றில ஒட்டி கொண்டு, கடல் குதிரை இருக்குது பாருங்க, கடல் குதிரை இருக்குத, அந்த கடல் குதிரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க கரு உருவாகும். முந்திய 40 நாள், அடுத்த 40 நாள், அடுத்த 40 நாள், கிட்டத்தட்ட 120 நாட்கள் கடந்ததற்கு பிறகு அந்த கருவை நீங்க பாருங்க, மெல்லப்பட்ட பபுல்கான் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளதான் அல்லாஹ் என்ன செய்ய போறான், மண்டையை கொடுக்க போறான். இதுக்குள்ளதான் அல்லாஹ் என்ன செய்ய போறான், 2 கண்களை கொடுக்க போறான். இதுக்குள்ளதான் அல்லாஹ் என்ன செய்ய போறான், முதுகெலும்பை கொடுக்க போகிறான். இந்த முதுகெலும்பெல்லாம் கொடுத்ததற்கு பின்னாடி அந்த கருவை பாருங்க, கடல் குதிரை மாதிரியே இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலக்கல் இன்சான மின் அலக், ஒட்டி கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்குமே அந்த இரத்த கட்டியில இருந்து மனிதனை அல்லாஹ் படைத்தான். எல்லாவற்றையும் இரத்த கட்டியிலிருந்து தான் படைக்கிறார். ஆனால் அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னா, மனிதனை மட்டும் சிலாகித்து சொல்ல வேண்டும், மனிதனை மட்டும் பெருமைப்படுத்தி சொல்ல வேண்டும், மனிதனுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டி மனிதனை அல்லாஹ் எப்படி படைக்கிறான், கர்ப்ப பையில ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய கருவுல இருந்து மனிதனை அல்லாஹ் படைத்தானே, அந்த உன்னுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு நபியே நீர் படிப்பீராக என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது வசனத்துல சொல்லி காட்டுகிறார். அடுத்தடுத்த வசனங்களுடைய அர்த்தம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களை நாம தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.